மக்கள் பணம் கொடுத்தாலும் திமுகவுக்கு போடக்கூடாதுங்கிற மனநிலையில் இருக்காங்க. காரணம் பல விஷயங்களில் பாதிக்கப்பட்டாங்க. இப்போ சொத்து வரி 100% கூட்டினது, எலக்ட்ரிசிட்டி மின்சார இதெல்லாம் கூட்டினது, இந்த 1000 ரூபா கொடுத்ததுலேயே பாகுபாடு. அந்த திமுகவில் இருக்கிறவங்க பூரா பார்த்தீங்கன்னா கட்ட பஞ்சாயத்து பண்ணுறவங்க, மண்ணடுறவங்க, இந்த சமூக விரோத செயல்களில் ஈடுபடுறவங்க, ரவுடிங்க, இவங்கெல்லாம் திமுகவில் தான் இருப்பாங்க அந்த காலத்தில் இருந்து. என்ன எல்லாம் ஒரு பேருக்கு ஒரு பதவி, ஒவ்வொருத்தவங்களையும் ஏமாற்றிக்கிட்டு ஒரு பதவியை கொடுக்குறது. திமுகலாம் ஒரு போஸ்ட்டுக்கு 6 லட்சம், எல்லாம் 10 லட்சம் பணம் கொடுத்துட்டா அவங்க போஸ்ட் கொடுத்துருவாங்க. உங்கள் பேக்ரவுண்டை பார்க்க மாட்டாங்க. எல்லாம் திரும்பி வந்தாங்க இராணுவ தலைவர்கள், இராணுவ இவங்கெல்லாம், அதிகாரிகள், இவங்கெல்லாம். அப்போ ஏர்போர்ட்டுக்கு கருணாநிதி சொன்னார், என் தமிழினத்தை அழித்த அந்த இந்திய இராணுவத்தை நான் போய் வரவேற்க மாட்டேன்னு தான் சொன்னார். பிரிவினைவாதமும் அவங்க ரத்தத்தில் ஊறினது. ஆனால் அதே இலங்கை தமிழர்களை 2009 கொல்லும் போது, இரக்கம் இல்லாமல் கொல்லும் போது வேடிக்கை பார்த்துக்கிட்டு தான் இருந்தாங்க. இன்னைக்கு கச்சத்தீவை பற்றி பேசுகிற ஸ்டாலினோ இல்லை இதுக்கு முன்னாடி இருந்த கருணாநிதி அவர்களோ கச்சத்தீவை மீட்கிறதுக்கு ஏதாச்சும் ஒரு இது கேட்டாங்களா, நடவடிக்கை எடுத்தாங்களா? இன்னைக்கு ஸ்டாலின் என்ன சொல்றாரு, பாஜக 10 வருஷமாக என்ன செஞ்சுக்கிட்டு இருந்தது, கச்சத்தீவை மீட்காமல் இவர் பழி கொடுத்துட்டு வந்துடுவாங்களாம். ஆனால் வரக்கூடிய அரசாங்கங்கள் அதை மீட்கணும். மாநில அரசு பட்டியலில் இருந்த கல்வியை நீங்கள் விட்டு கொடுத்தீங்க, இப்போ நீட் அவன் கொண்டு வந்தான். இந்த நீங்கள் பட்டியலை விட்டு கொடுக்கும்போதே குரல் எழுப்பி அதை தடுத்துருந்தீங்கன்னா நீட் வந்திருக்குமா? சரி, நீட்டை கொண்டு வந்தது இவங்களுடைய ஆட்சி இருக்கும்போது தானே மத்திய அரசாங்கத்தில் அதை கொண்டே வந்தாங்க. அன்னைக்கு நீங்கள் வாயை திறக்கலையே. அப்போ நீட் வந்தது காரணமே நீங்கள் தான். வந்ததுக்கப்புறம் இப்போ என்ன சொல்கிறீங்க, நீட்டை ஒழிக்கணும், நீட்டை ஒழிக்கணும். சேனல் 5 தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் நேதாஜி மக்கள் கட்சி தலைவர் வழக்கறிஞர் திரு வரதராஜன் அவர்கள். சார் வணக்கம். சார் வணக்கம். சார், இப்போது இந்த தேர்தலில் பண அரசியலை ஓட்டுவேன் அப்படின்ற மாதிரி அண்ணாமலை அவர்கள் பேசியிருக்காரு. ஆனால் அவருடைய கட்சியை சேர்ந்த வேட்பாளர் நயினார் நாகேந்திரன் மேலே பணப்பட்டுவாடா தொடர்பாக இப்போ குற்றச்சாட்டுகள்லாம் எழுந்துட்டு இருக்கு. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அது மிகப்பெரிய சந்தேகம். ஏன்னா மக்கள் பழகிட்டாங்க. திமுக மக்களை கெடுத்து வச்சுட்டாங்க. இப்போ ஒவ்வொருத்தருமே ஓட்டு யாருக்கு போடுவீங்க, ஓட்டு எங்களுக்கு போடுங்கன்னு கேட்டால் மக்கள் அவங்கள திரும்பி பார்த்து எவ்வளோ கொடுப்பேன்னு கேட்குறாங்க. அந்த மாதிரி ஒரு கலாச்சாரம் தமிழ்நாட்டில் திமுக உருவாக்கிட்டாங்க. திமுக மட்டும்தான் உருவாக்கியிருக்காங்களா அதை? ஆமாம், ஆரம்பித்தது அவங்க தானே. ஓட்டுக்கு 4000ங்கிறது போன எலெக்ஷன்லேயே, போன எம்பி எலெக்ஷனில் 2019 ஓட்டுக்கு 4000, 2021 அசம்பிளி எலெக்ஷன்லேயும் ஓட்டுக்கு 4000 அவங்க கொடுக்குறாங்கன்னு சொன்னதுக்கப்புறம் தான் தினகரன் போன்றவர்கள், அதிமுக, இவங்களும் பணம் கொடுக்க ஆரம்பித்தாங்க. அவங்க கொடுத்த அளவுக்கு இவங்களால் கொடுக்க முடியலை. அவங்க 4000 கொடுத்தாங்க, இவங்க 1000, 1500 அப்படின்னு கொடுத்தாங்க. அதனால் இப்போதைக்கு மக்கள் மாறுறதுக்கு வாய்ப்பு இல்லை. அதனால் பண அரசியல் இன்னும் கொஞ்சம் நாளைக்கு தமிழ்நாட்டில் தான். அந்த காலத்திலலாம் பார்த்திங்கன்னா காமராஜர்லாம் ஒன்றுமே இல்லாமல் அவர் இப்போ பணங்கிறத காங்கிரஸ்காரவங்க பெருமளவு கொடுக்கல. ஏன்னு கேட்டிங்கன்னா 1962 அண்ணாதுரை காஞ்சிபுரத்தில் நிற்கும்போது நடேசன் முதலியார் தான் காங்கிரஸில் நின்னாங்க. அப்போவே ஓட்டுக்கு 5 ரூபா கொடுத்ததா சொல்லுவாங்க. அப்போ 1962 பணம் கொடுத்தது இருக்குது. ஆனால் குறிப்பிட்ட பகுதியில் கொடுப்பாங்க, எல்லாருக்கும் கொடுக்குற அளவுக்கு அப்போ பணம் இல்லை. 67 அண்ணாதுரை இவங்கெல்லாம் காங்கிரஸ் எதிர்ப்பு வழியில் தான் திமுக வந்தது. பண அரசியல் அப்போ இல்லை. சரி, அதுக்கப்புறம் 71 எம்ஜிஆரும் கருணாநிதியும் ஒன்றா சேர்ந்தாங்க. காமராஜர், இவர் ராஜாஜி, இந்த கூட்டணியெல்லாம் தோற்று போச்சு. அது மாஸ் பாப்புலாரிட்டி எம்ஜிஆருக்கு இருந்தது, கருணாநிதியும் சேர்ந்தார். அதுக்கப்புறம் 77 நடந்தது எல்லா கட்சியும் தனியாக நின்னாங்க. கூட்டணியிலே இல்லாமல் நின்ன ஒரு காலம் 1977. அப்போவும் பணம் எதுவும் கொடுக்கல. எம்ஜிஆர் தனியாக நின்று 126 சீட்டு ஜெயித்தார். அப்போவும் பணம் வரல. திமுக 47 சீட்டு ஜெயித்தாங்க. கள்ள ஓட்டு தான் போட்டாங்க திமுக. பண அரசியல் வரலை. ஏன்னா கருணாநிதி கையில் இருந்து பணம் செலவு பண்ண மாட்டார். ரெண்டாவது, அரசியலில் இவ்வளோ பெரிய கொள்ளை அவங்க அடிக்கலை. அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா எம்ஜிஆர் இறக்குற வரை 1980 எம்ஜிஆர் திரும்பி ஜெயித்தார். அது எப்படி ஜெயித்தாருன்னா, அந்த டைமில் அவர் கட்சி செலவுக்கே அவருடைய சத்யா ஸ்டூடியோவை அடகு வச்சு 40 லட்சம் 60 லட்சம் ரூபாய்க்கு திருச்சியில் அடைக்கலராஜனை காங்கிரஸை சேர்ந்தவர், அவர்கிட்ட அடவு வச்சு தான் எலெக்ஷனை ஃபேஸ் பண்ணார். நான் சொல்கிறது 80.
ஸோ 87 எம்ஜிஆர் இருக்கிறவரை அவருடைய பாப்புலாரிட்டியிலே ஜெயிச்சுக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் 91 வரும்போது எம்ஜிஆருடைய பாப்புலாரிட்டியை வச்சு ஜெயலலிதா அரசியல் பண்ணாங்க. அந்த அப்போ ஜெயலலிதா அவங்கெல்லாம் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா 2001 to 2004 வரை பணம் பெருசாக கொடுக்கல. என்னைக்கு திமுக வந்து மத்திய அரசியலுக்கு போனாங்களோ, என்னைக்கு 2G மற்ற விஷயத்திலிருந்து கோடிக்கணக்கான பணம் உங்களுக்கு கிடைச்சதோ, கருணாநிதி மறைவுக்கு அப்புறம் தான் இந்த பண அரசியலுங்கிறது தமிழ்நாட்டில் பெரிய அளவு உருவாச்சு. அதனால் இன்னும் கொஞ்ச நாள் ஆகும் மக்கள் அது. இப்போ பார்த்தீங்கன்னா மக்கள் வந்து பணம் கொடுத்தாலும் திமுகவுக்கு போடக்கூடாதுங்கிற மனநிலையில் இருக்காங்க. காரணம் பல விஷயங்களில் பாதிக்கப்பட்டாங்க. இப்போ சொத்து வரி 100% கூட்டினது, எலக்ட்ரிசிட்டி மின்சார இதெல்லாம் கூட்டினது, இந்த 1000 ரூபா கொடுத்ததுலேயே பாகுபாடு, உங்களுக்கு கிடைச்சது எனக்கு கிடைக்கல அப்படிங்கிற பாகுபாடு, மழை வெள்ளத்தில் வந்து மக்கள் பட்ட கஷ்டம், இதெல்லாம் திமுக. அதுக்கப்புறம் இவங்க எடுத்த ஒவ்வொரு முடிவுகளும் மக்களுக்கு எதிரான முடிவு. இப்போ பார்த்தீங்கன்னா ராமலிங்க அடிகளார் ஒரு 20 லட்சம் பக்தர்கள் இருக்காங்க, அவங்க நிலத்தை போயிட்டு ஆக்கிரமிச்சுக்கிட்டு அரசாங்க ஆராய்ச்சி நிலையை நடத்த போகிறோம். அப்புறம் இந்த கீழம்பாக்கம் இதெல்லாம் வந்து கோயம்பேடில் வந்து கஷ்டப்படுறாங்கன்னா இந்த பஸ் ஸ்டாண்டும் இருக்கட்டும் அது இருக்கட்டும்னு மக்களுடைய கஷ்டத்துக்கு தானே முக்கியத்துவம் கொடுக்கணும். முடியவே முடியாத கிளம்பாக்கம் தானே மக்கள் வந்து இங்கே அவ்வளோ பெரிய கஷ்டப்பட்டாங்க. எல்லாமே மக்கள் விரோத போக்குகள்லாம் அவங்க செஞ்சுருக்கிறதுனால பணத்தை கொடுத்தாலும் பெரிய அளவு அவங்க ஜெயிக்க முடியாது அப்படிங்கிறது தான் உண்மையான நிலவரம். ஆனால் என்னன்னு கேட்டிங்கன்னா அவங்களுக்கு உள்ள சாதகமான விஷயம், எதிர்கட்சிகள் பிளவுபட்டு கிடக்கு. திமுகவுக்கு 9 கட்சி கூட்டணி, ஸ்ட்ராங்கான கூட்டணி. காங்கிரஸ் இருக்காங்க, கம்யூனிஸ்ட் இருக்காங்க, விசிகா இருக்காங்க, மற்ற உதிரி கட்சிகள் இருக்காங்க. அதிமுகன்னு எடுத்திங்கன்னா உங்களுக்கு விஜயகாந்துடைய கட்சி மட்டும்தான். விஜயகாந்த் மறைவுக்கு பிறகு அதுக்கு பெரிய அளவு பலம் இல்லை. அவங்க பாஜகவை எடுத்துக்கிட்டீங்கன்னு வைங்க, பெரிய கூட்டணியும் இல்லை. பாட்டாளி மக்கள் கட்சின்னு கூட்டணி, பாட்டாளி மக்கள் கட்சிக்கும் பாஜகவுக்கும் தொண்டர்களுக்கு மத்தியில் ஒரு சரியான இணக்கமான சூழ்நிலை இல்லை. அதனால் ஓட்டுக்கள் இரண்டாக பிரியும் போது எவ்வளவு தான் கெட்ட பேர் வந்தாலும் திமுகவுக்கு அது ஒரு சாதகமான விஷயமா அமைதியை ஒழிய மற்றபடி திமுகவுக்கோ ஸ்டாலினுக்கோ உண்மையான மக்கள் ஆதரவு இருக்கிறதா நான் நினைக்கிறேன். ஏன்னு கேட்டிங்கன்னா திமுகவுக்கு கமிட்டட் ஓட்டர்ஸ்ன்னு இருக்குது, 22% தான் கமிட்டட் ஓட்டர்ஸ். கமிட்டட் ஓட்டர்ஸ்னால் அந்த திமுகவில் இருக்கிறவங்க பூரா பார்த்தீங்கன்னா கட்ட பஞ்சாயத்து பண்ணுறவங்க, மண்ணடுறவங்க, இந்த சமூக விரோத செயல்களில் ஈடுபடுறவங்க, ரவுடிங்க, இவங்கெல்லாம் திமுகவில் தான் இருப்பாங்க அந்த காலத்தில் இருந்து. அதில் இவங்களை வந்து குட்டி தலைவர்கள் ஒவ்வொருத்தரையும் அவங்க கையில் வச்சுருப்பாங்க. அவன் அந்த ஒரு குட்டி அந்த ஏரியாவையே இப்போ KN நேரு அவர் அந்த ஏரியாவை அந்த திருச்சியிலே கையில் வச்சுக்கிட்டு தனக்கு சாதகம்னா அதுக்கேற்ற மாதிரி பண்ணுவாங்க. இப்போ திருச்சி பையனுக்கு கிடைக்கலன்னு வைகோவுக்கு இங்கே வேலை செய்யலை. வைகோ பார்ட்டி வந்து திருச்சியில் வீக்காக இருக்குது, என் பையனுக்கு சீட்டு கிடைக்கும். இந்த மாதிரி குட்டி தலைவர்கள் அங்கங்கே நிர்ணயிப்பாங்க. இவங்களுக்கு ஆட்சியில் இருக்கும்போது கோடிக்கணக்கில் சம்பாதிக்க விட்டுருவாங்க. கருணாநிதியும் அப்படி தான், ஸ்டாலின் அப்படி தான். செலெக்ஷன் வரும்போது அந்த கோடியில் ஒரு 20% இறக்கி செலவு பண்ணுவாங்க. இப்படி ரவுடித்தனம் இதெல்லாம் பண்ணி அவங்களுக்குன்னு இருக்கிற அந்த 22% ஓட்டு, காங்கிரஸுக்கு ஒரு 3-4% ஓட்டு, கம்யூனிஸ்டுகளுக்கு ஒரு 2% ஓட்டு, விசிகாவுக்கு இருக்கிற ஒரு 2% ஓட்டு, எல்லாத்தையும் சேர்த்திங்கன்னா அந்த 30-31 வந்துடும். இதுதான் அவங்க வெற்றிக்கு காரணமே ஒழிய ஏதாச்சும் ஒரு எலெக்ஷனில் திமுக எந்த வித கட்சி கூட்டணி இல்லாமல் தனியாக நின்று ஜெயிக்க சொல்லுங்கள், அப்போ நம்ம ஒத்துக்கலாம். 2014 ஜெயலலிதா எந்த கட்சியும் வேணாம் அப்படின்னு தனியாக நின்று 39 சீட்டில் 37 சீட்டு ஜெயிச்சாங்களா இல்லையா? அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் திமுக எப்பவும் ஜெயிக்க முடியாது. திமுகவுக்கு மக்களுடைய ஒருமித்த ஆதரவுங்கிறது இல்லை. கூட்டணி இல்லாமல் வெற்றி பெற முடியாது. கூட்டணி இல்லாமல் வெற்றி பெற முடியாது. அதனால் இப்போ கூட்டணி இருந்தாலும் பணமும் இருந்தால் தான் ஜெயிக்க முடியுங்கிற ஒரு சூழ்நிலை இப்போ இருக்குது. அதனால் கூட்டணி பலம், பணபலம் இவங்களை வச்சு தான் அவங்க இது பண்ண முடியும். எல்லாத்துக்கும் மேலே பிரசாந்த் கிஷோர் மாதிரி அளவில் கூட்டிகிட்டு வராங்க. மக்களை மூளை செலவை செய்கிறதுக்கு என்னென்ன வழி அதெல்லாம் செய்கிறாங்க. ஐடி டீம்னு வச்சுக்கிறாங்க. இன்டர்நெட்டில் என்னென்ன விஷயங்களை பரப்பணும், என்னென்ன விஷயங்களை வந்துக்கிட்டு தடுக்கணும், இந்த மாதிரி இந்த ஐடி டீமை வச்சு ஒரு சாதுரியமாக பண்ணி ஒரு செயற்கையான வெற்றியை தான் பெற்றுக்கிட்டு இருக்காங்க. அதனால தான் இதுதான் அவங்க வெற்றிக்கு காரணம். சார், இப்போ ஒரு பக்கம் திமுகவினர் என்ன சொல்கிறாங்கன்னா, பாஜக வந்து எங்களுக்கு ஒரு கட்சியே கிடையாது, எங்களுக்கும் அதிமுகவுக்கும் தான் போட்டி, பாஜக எனக்கு பொருட்டே கிடையாதுன்னு திமுக தரப்பில் பல தரவுகளும் பேசிட்டு வர்றாங்க. ஆனால் முன்னாள் மத்திய அமைச்சர் சிதம்பரம் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த தேர்தலில் அதிமுகவுக்கு வேலை கிடையாது, தேர்தலானது திமுகவிற்கும் பாஜகவும் அப்படின்ற மாதிரி கருத்தை வெளியிட்டிருக்காரு. இதில் ஒரு முரண்பாடு இருக்குல்ல, மக்கள் இதை எப்படி பார்ப்பாங்க?
சிதம்பரம் பெரிய அனுபவமான அரசியல்வாதி. கருணாநிதி பீரியட்லேயே அவர் இருக்கார். கருணாநிதி அவரை சின்ன பையன் சிதம்பரம்னு சொல்லுவார். அப்போ வயசு கம்மி. இவ்வளோ ஒரு 50 ஆண்டு காலம் வந்து ஒரு அரசியலில் இருந்தவருக்கு தமிழக அரசியலை சரியாக கணிக்க தெரியலைங்கிறது எனக்கு ஒரு வேடிக்கையான விஷயம். எப்படின்னா, நீங்கள் இப்போ ஓட்டு ஒரு கட்சிக்கு என்ன ஓட்டு விழுகும், மற்ற கட்சிக்கு என்ன ஓட்டு விழுகுங்கிறத பழைய ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், நியர்பை ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், பழைய ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்னால் கடந்த காலங்களில் கொஞ்சம் காலத்துக்கு முன்னாடி கட்சிகள் வாங்கிய ஓட்டு என்ன, இப்போ அந்த ஓட்டு கூடுவதற்கான சாத்தியக்கூறு என்ன, குறைவதற்கு, இதெல்லாம் பார்த்து தான் நீங்கள் ஒரு இதை முடிவு பண்ணணும். இப்போ சிதம்பரம் வந்து இதுக்கு முன்னாடி உள்ளாட்சி தேர்தல் நடந்தது. பாஜக தனியாக நின்னாங்க, அதிமுக தனியாக நின்னாங்க, திமுக 9 கட்சி கூட்டணியோடு நின்னாங்க, பாட்டாளி மக்கள் கட்சி தனியாக நின்னாங்க, தினகரன் இவங்கெல்லாம் தனியாக தான் நின்னாங்க, சீமான் தனியான. இதில் தான் போன உள்ளாட்சி தேர்தல் தான் வந்து ஒரு யார்ட் ஸ்டிக். தனித்தனி பலத்தோடு எதிர்கட்சிகள் நின்னாங்க. அப்போ பாஜக பெற்ற வாக்கு சதவீதம் 7%, அதிமுக பெற்ற வாக்கு சதவீதம் 29%. நான் சொல்கிறது 2 ஆண்டுகளுக்கு முன்பு உள்ளாட்சி தேர்தல். அப்படி இருக்கும்போது சிதம்பரம் எந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸை வச்சுக்கிட்டு பாஜகவுக்கு இவங்களுக்கு தான் போட்டினா 7% ஒரே அடியாக ஒரே நேரத்தில் 2 வருஷத்தில் 30% உயர வாய்ப்பு இருக்கான்னு கேட்குறேன். உங்களுக்கு தேவை ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் தான். உங்கள் பார்க்கும்போது பெருசாக தெரியும், கூட்டம் கூடும்போது பெருசாக தெரியும். அப்படி இல்லைல்ல. அதனால் சிதம்பரத்துக்கு அரசியல் அனுபவம் இருந்ததுங்கிறதுக்கு வந்து ஒத்துக்கிறவே முடியாது. அதே இது ஸ்டாலினும் திமுகவும் என்ன சொல்கிறாங்க பாருங்கள், திமுகவுக்கு எங்களுக்கு தான் போட்டி அப்படிங்கிறது. அதனால் பாஜக இன்னும் இருக்குது கிராஸ் ரூட் லெவல், அதாவது அடிமட்ட இதுங்கள்லாம் இன்னும் அவங்க சரியாக வேறு ஒன்றுறவங்க ஒவ்வொரு இடத்துலையும். இவங்களுக்கு இருக்கிற மாதிரி இப்போ ஃபவுண்டேஷன், எம்ஜிஆர் போட்ட ஃபவுண்டேஷன் ஏடிஎம்கேக்கு, திமுகவுக்கு அண்ணா காலத்திலேயே போட்ட ஃபவுண்டேஷன், அதுதான் இப்போ வேலை செஞ்சுக்கிட்டு இருக்குது. இவங்க சொல்கிறது வந்து சிதம்பரத்துக்கு அரசியல் அனுபவம் இருந்தாலும் அரசியலை ஆராயக்கூடிய இது இல்லைங்கிறது தான் நம்முடைய. நான் சின்ன வயதிலிருந்தே நான் 6ஆம் கிளாஸ் 5ஆம் கிளாஸ் படிக்கும்போதே நான் அரசியலை வாட்ச் பண்ணிட்டு வரேன். ஒவ்வொரு அரசியல் நிகழ்வுகளும் எனக்கு மனப்பாடமாக தெரியும். ஏன்னு கேட்டிங்கன்னா அதில் எனக்கு ஒரு இன்ட்ரெஸ்டாக சின்ன வயசுலேருந்து. அதன் அடிப்படையில் சொல்கிறேன், சிதம்பரம் சிறுபிள்ளைத்தனமாக அந்த கருத்தை சொல்லியிருக்காரு. பாஜக வந்து திமுகவுக்கு இணையாக வர்ற அளவுக்கு அது வளரலை, அந்த அளவுக்கு அவங்க ஓட்டு சதவீதமும் இருக்காது. இவங்க பாட்டாளி மக்கள் கட்சியோடு சேர்ந்துருக்காங்க, அதனுடைய ஓட்டு சதவீதம் ஒரு 3 to 4%. இவங்க 7%தோட சேர்த்தாலே 11% தான் வரும். மற்றபடி அவங்க கூட சேர்ந்த கட்சிகள்லாம் பெரிய லெவல் கட்சிகள் இல்லை. சில பேரால் அவங்களுக்கு கெட்ட பேர். உதாரணத்துக்கு ஜான் பாண்டியன் மாதிரி ஆளுகளை அவங்களுக்கு சேர்க்கும்போது ஜாதி ரீதியான எதிர்ப்பெல்லாம் பாஜகவுக்கு வரும். அதுக்கப்புறம் நீங்கள் பச்சம் ஒரு பாரிவேந்தரை போட்டிருக்காங்க, அவருக்கு அந்த ஒரு தொகுதியை தவிர வேறு எங்கேயும் செல்வாக்கு இருக்கிறது தெரியல, 1% கூட. தேவநாதனை போட்டிருக்காங்க, அவருக்கும் 1% ஓட்டு கூட கிடையாது. அப்போ அவங்க கூட அவங்க ஏசி சண்முகத்தை போட்டிருக்காங்க, புதிய நீதி கட்சின்னு. அவங்க அரசியல் கட்சியை டீரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டாங்க. இதில் எலெக்ஷன் கமிஷன் ஒரு கட்சி எலெக்ஷனில் நிற்கிறாங்க, பதிவையே ரத்து பண்ணிட்டாங்க. அப்போ அவருக்கு இந்த வெள்ளூரில் மட்டும் ஒரு குறிப்பிட்ட இடத்துல பணத்தை செலவு பண்ணலாம். இப்படித்தான் அவர்களுடைய கூட்டணி அமைஞ்சிருக்கு. அதிமுகவுக்கு பேஸ் இருக்குது. அதான் போன உள்ளாட்சி தேர்தலில் 29% தனியாக நின்று வாங்கியிருக்காங்க போது அந்த பேஸ் ஓட்டு இருக்குது. இப்போ விஜயகாந்த் இது சேர்ந்ததுனால, விஜயகாந்த் சமீபத்தில் இறந்ததுனால அவர் மேலே ஒரு அனுதாப ஓட்டுகள் இருக்குது. அதனால் எப்படி கணக்கு போட்டு பார்த்தாலும் போட்டியாக திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் தான். பாஜக போன தடவை வாங்கின ஓட்டுக்களை விட சதவீதம் அதிகம் வாங்கலாமே ஒழிய நேரடி போட்டி பாஜகவுக்கும் திமுகவுங்கிறத ஸ்டாட்டிஸ்டிக்ஸை வச்சு நமக்கு அரசியல் கணக்கு வச்சு நீங்கள் போடும்போது அதை ஏற்றுக்கொள்ள முடியாது. இப்போ ஐடி டீம்னு ஒன்று வச்சுருக்காங்க 2 கட்சியுமே. இந்த ஐடி டீமில் பார்த்தீங்கன்னா பொய்களை பரப்புறது, இல்லாத விஷயங்களை உண்மைன்னு சொல்கிறது, உண்மையை பொய்யாக்குறது, இதெல்லாம் ஒரு செயற்கையான ஒரு வளர்ச்சி தான். இயற்கையான இது வந்து கிடையாது. எத்தனை பேர் இன்டர்நெட்டை பார்க்குறவங்க, இதெல்லாம் பார்க்குறவங்க, வீடியோஸ் எல்லாம் பார்க்குறவங்க அந்த அளவுக்கு முட்டாளாக படித்தவங்க தானே இன்டர்நெட்டில் வருவாங்க. அவங்களுக்கு எல்லாமே தெரியும். இவங்க 2 பேரும் அது பிரெயின் வாஷ் பண்ணுறதுக்கு ஐடி 2ம் ஸ்ட்ராங்கான டீமு, அதை வச்சுக்கிட்டு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அது வந்து செயற்கையான ஒரு இது தான். இயற்கையாக ஓட்டுன்னு வரும்போது அது எந்த வகையிலும் உதவி ஆகாது. பாஜகவே எப்படி வளர்ச்சியாக காமிச்சிருக்காங்க தெரியுமா?
நிறைய பதவிகளை உருவாக்கியிருக்காங்க. இப்போ அயலான் பிரிவுன்னு ஒன்று டிஎம்கேல. ஆமாம். அயலான் பிரிவுனா என்ன சொல்லுங்கள்? என்ஆர்ஐ தான் அயலான் பிரிவு. அப்போ நான் ரெசிடென்ட் இந்தியன் அதை உருவாக்குனா கனடாவில் நீங்கள் வந்து ஒரு என்ஆர்ஐ அணின்னு வச்சு கனடாவில் இருக்கிறவனை நீங்கள் போடலாம். உங்களுக்கு டொனேஷன் இதுக்கெல்லாம் வரும். இங்கே திருவல்லிக்கேணியில் இருக்கிற ஒரு ஆளை அயலான் அணின்னு போட்டு இவர் சாதிக்காச்சும் பணம் இது போதை பொருள் தான் கடத்துறாரு. நீங்கள் அதில் பார்த்தீங்கன்னா செயலாளர், துணை செயலாளர் எல்லாம் அங்கே ஒரு லோக்கலில் இருக்கிறவங்க இருப்பான். இதில் என்ன சுற்றுப்புற திமுகவில் சுற்றுப்புற சூழல் செயலாளராக. சுற்றுப்புற சூழலுக்கு கட்சிகளுக்கு என்ன சம்மந்தம் சொல்லுங்கள்? ஆட்சியில் இருந்தீங்கன்னா சுற்றுப்புற சூழல் சம்மந்தமாக ஏதாச்சும் பண்ணலாம். அதில் ஒரு கட்சியில் ஒரு பதவி எதுக்குன்னா 1.5 லட்சம் 2 லட்சம் பதவிகளை உருவாக்குறது. 2 லட்சம் பதவியும் ஒவ்வொருத்தவங்களுக்கும் கொடுக்குறவன்ட்ட நீ செலவு பண்ணணும், கட்சிக்கு இவ்வளோ டொனேஷன் கொடு அப்படின்னு உருவாக்குறது. இந்த மாதிரி பதவிகள் எல்லாம் புதுசாக இதில் பார்த்தீங்கன்னா பிஜேபியில் ஓபிசி செயலாளர். ஓபிசிங்கிறது என்ன தெரியுமா? அதர் பேக்வர்ட் கிளாஸ்ன்னு மத்திய அரசாங்க பணிகளுக்காக ரிசர்வேஷனுக்காக ஓபிசி. தமிழ்நாட்டில் ஓபிசிங்கிறது இது மாநிலத்தில் வந்து வெறும் பிசி, எம்பிசி, எஸ்சி, எஸ்டி தான் இருக்குது. அப்போ ஓபிசி செயலாளர்னு ஒன்று வச்சிங்கன்னா அதனுடைய அர்த்தம் என்ன? கலை இலக்கிய செயலாளரான் பிஜேபியில். கலை இலக்கியத்தை நீங்கள் கட்சியிலேருந்து என்ன நடத்த போகிறீங்க? எல்லாம் ஒரு பேருக்கு ஒரு பதவி, ஒவ்வொருத்தவங்களையும் ஏமாற்றிக்கிட்டு ஒரு பதவியை கொடுக்குறது. திமுகலாம் ஒரு போஸ்ட்டுக்கு 6 லட்சம் இல்லை 10 லட்சம் பணம் கொடுத்துட்டா அவங்க போஸ்ட் கொடுத்துருவாங்க. உங்கள் பேக்ரவுண்டை பார்க்க மாட்டாங்க. நீங்கள் யார் அதை பற்றி கவலை இல்லை. 10 லட்சம் கொடுத்தீங்கன்னா அப்போ என்ன பண்ணுறான்? கிரிமினல்ஸு பேக்ரவுண்டு இருக்கிறவன் கட்ட பஞ்சாயத்து பண்ணுறவெல்லாம் 10 லட்சத்தை முதலீடாக கொடுத்து ஒரு இப்போ 20 லட்சத்தில் ஒரு காரை வாங்கி அதில் ஒரு திமுக கொடி இது பண்ணிவிட்டு போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் கிரிமினல்ஸ் குற்றவாளிகள் நிற்கிறான். அப்போ குற்றவாளிகளுக்கு ஒரு பாதுகாப்பு கொடுக்கறது அரசியல் கட்சிகள், அவங்க கொடுக்குற பதவிகள். இப்படி பண்ணும்போது இவங்கெல்லாம் வந்து அந்தந்த இடத்துல வந்து கொடியேற்றுறது இது மாதிரி ஒரு செயற்கையான ஒரு வளர்ச்சியை தான் உருவாக்குவாங்களே ஒழிய இன்வால்மெண்ட்டோட ஈடுபாடோடு இருக்கக்கூடிய தொண்டர்களால் தான் ஓட்டும் விழுகும், கட்சி வளர்ச்சியும் இருக்கும். இதெல்லாம் செயற்கையாக உருவாக்கப்பட்ட ஒரு வளர்ச்சியாக தான் நான் நினைக்கிறேன். சார், இப்போ இந்த தேர்தலில் நீலகிரி வேட்பாளர் எல் முருகன் சொல்லியிருக்காரு, ஆராசா அப்படின்றவர் ஒரு பிரிவினைவாதி, அவரெல்லாம் சமூக நீதி பற்றி பேசுவதற்கு எந்த ஒரு தகுதியுமே கிடையாது அப்படின்ற மாதிரி ஒரு குற்றச்சாட்டை வச்சிருக்காரு. ஆராசாவுக்கு மட்டும் தகுதி இல்லையா அல்லது திமுகவிற்கே தகுதி இல்லை நீங்கள் நினைக்கிறீங்களா? ஆராசா மட்டும்தான் பிரிவினைவாதின்னு நினைக்கிறீங்களா? சுதந்திரம் அடைகிறதுக்கு முன்னாடி இந்தியாவுக்கு சுதந்திரம் கொடுக்காதுன்னு சொன்னவர் ஈவேரா. பலருக்கும் தெரியாது. சுதந்திரம் அடைஞ்ச அன்னைக்கு ஈவேரா தன்னுடைய வீட்டில் கருப்பு கொடி ஏற்றினார். இன்னைக்கு இருக்கிற இளைஞர்களுக்கு தெரியாது. அப்போ உங்களுக்கு பிரிவினைவாதம் எங்கே ஆரம்பித்தது? சுதந்திரத்துக்கு முன்னாடியே ஈவேராட்டிருந்து ஆரம்பித்தது. ஈவேராவுடைய சிஷியர்கள் தான் திமுகவை வந்து ஆரம்பித்தாங்க. அதில் அண்ணா ராபின்சன் பூங்காவில் 1949 ராயபுரம் ராபின்சன் பூங்காவில் ஒரு கூட்டம் சேர்ந்து திமுகன்னு உருவாக்குச்சு. அந்த திமுகவுடைய முதல் இதுவே என்ன தெரியுமா? அவங்களுடைய கோரிக்கையே தனித்தமிழ்நாடு. இன்னைக்கு ராசாவுக்கிட்ட மட்டும் வரீங்களே, அங்கேருந்து வாங்க. 1949 உருவாக்கும் போது தனித்தமிழ்நாடுங்கிற கோரிக்கையோடு உருவாக்கப்பட்டது தானே திமுக. அப்போ ஈவேராலிருந்து திமுகவில் இருக்கக்கூடிய அத்தனை தலைவர்களுமே பிரிவினைவாதிகள். ஆரம்பத்தில் 1967 எலெக்ஷனில் ஜெயிச்ச உடனே தான் கருணாநிதி என்ன சொன்னார் தெரியுமா? தனி தமிழ்நாடு கொள்கையை கைவிடுகிறோம்னு 67. ஆனால் கருணாநிதி வேறொரு விதத்தில் அதை மாநில சுயாட்சின்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. அது பிரிவினைவாதம்ங்கிறது அவங்களுடைய இதோட ஊறுனது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எம்ஜிஆர் வெளியில் வந்ததுக்கப்புறம் திமுகவிலிருந்து வந்துட்டோமே, ஒரு பிரிவினைவாத சக்தியிலிருந்து நம்ம வந்துட்டோமே, நம்மளுக்கும் பிரிவினைவாத முத்திரை குத்திடுவாங்கன்னு தான் அதிமுகங்கிற கட்சியை அனைத்து இந்திய அதிமுகன்னு உருவாக்குனார். ஆல் இண்டியா ஸ்டேஷன். நிறைய பேர் சொல்லுவாங்க இந்திரா காந்தி எல்லா கட்சியும் தடை பண்ண போச்சுன்னு அவர் சொன்னாருன்னு. மிகப்பெரிய தலைவர்கள் வந்து டெல்லியில் இருக்கிறவங்க சொன்னாங்க, உங்கள் கட்சி பிரிவினைவாத கட்சி, நீங்கள் அதிலிருந்து பிரிஞ்சு வந்திருக்கீங்க, ஒரு இந்தியாவுக்கு வந்து ஒரு நம்முடைய ஒருமைப்பாட்டுக்கு வந்து இது பொருந்துகிற மாதிரி நீங்கள் பேரை மாற்றுங்கன்னு சொன்னாங்க சில தலைவர்கள் அவருக்கு டெல்லியில் இருந்து. அதுக்கப்புறம் தான் அனைத்து இந்திய அதிமுக அப்படிங்கிறத ஒரு உருவாக்குனார். அதிமுகவுக்கு அப்புறம் எம்ஜிஆருக்கு அப்புறம் வந்த ஜெயலலிதா கூட ஒருமைப்பாட்டில் தான் மெயினாக இருந்தாங்க, பிரிவினைவாதத்துக்கு போகலை. அவங்க எல்டிடிக்கெல்லாம் எதிராக இருந்தாங்க.
பிரபாகரனுக்கெல்லாம் எதிராக கருத்துக்க தெரிவித்தாங்க. ஆக திராவிட இயக்கத்திலேயே எம்ஜிஆரால் பிரியப்பட்ட அதிமுக ஒன்று தான் பிரிவினைவாதத்துக்கு எதிரான கட்சி. இவர்கள் எல்லோருமே பிரிவினைவாதிகள் அப்படிங்கிறது தான். அன்னைக்கு இந்திய அமைதிப்படை இதில் போய் இலங்கையில் போரெல்லாம் முடிஞ்சு எல்லாம் திரும்பி வந்தாங்க. இராணுவ தலைவர்கள், இராணுவ இவங்கெல்லாம் அதிகாரிகள் இவங்கெல்லாம். அப்போ ஏர்போர்ட்டுக்கு கருணாநிதி சொன்னார், என் தமிழினத்தை அழித்த அந்த இந்திய இராணுவத்தை நான் போய் வரவேற்க மாட்டேன்னு தான் சொன்னார். பிரிவினைவாதமும் அவங்க ரத்தத்தில் ஊறினது. ஆனால் அதே இலங்கை தமிழர்களை 2009 கொல்லும்போது, இரக்கம் இல்லாமல் கொல்லும்போது வேடிக்கை பார்த்துக்கிட்டு தான் இருந்தாங்க இந்த பிரிவினைவாதிகள். சுயநலம் தான் அவங்களுக்கு. இது உண்மையான இன உணர்வு இருந்திருந்தால் பிரபாகரனையும் 1.5 லட்சம் தமிழ் மக்களையும் கொல்லும்போது கருணாநிதி அந்த பிரிவினைவாதத்தை வச்சு ஏதாச்சும் பேசியிருந்தாரா? அவருக்கு வசதியாக இருக்கும்போது பேசுவாங்க. ஆக ராசா அவங்கெல்லாம் பேசுகிறது அவங்க கட்சியின் அடிப்படை கொள்கையிலிருந்து தான் அவங்க பேசுகிறாங்க. இதில் ஒரு ராசா மட்டும் இல்லை, திமுகவில் இருக்கும் அத்தனை தலைவர்களுமே பிரிவினைவாதிகள். அதுக்கு அடித்தளமிட்டதே பெரியார் அவர்கள் தான். பெரியார் தான். அது எல்லாம் ரொம்ப பேருக்கு தெரியலை. போய் கேளுங்க நீங்கள். பெரியார் எங்கேருந்து வந்தார்? முதல்ல தீகாங்கிறத ஆரம்பித்தார். தீகாவுக்கு முன்னாடி அவர் எந்த கட்சி? ஜஸ்டிஸ் கட்சி. ஜஸ்டிஸ் கட்சின்னு ஒன்று இருந்தது. ஜஸ்டிஸ் கட்சி யாருடைய கட்சி? வெள்ளைக்காரர்களுக்கு ஆதரவாக இருந்த கட்சி. 1937 மாகாண தேர்தல் நடக்குது தமிழ்நாட்டில். அப்போ சுதந்திரத்துக்காக போராடிக்கிட்டு இருந்த காங்கிரஸ் எல்லா தொகுதியிலையும் ஆட்களை நிறுத்தினாங்க. அந்த காங்கிரஸ் ஆட்களை நிறுத்தினது யார்? ஜஸ்டிஸ் கட்சி தானே. இன்றைக்கி பிடிஆருடைய தாத்தா இப்போ ராஜன், பிடி ராஜன் பெருமையாக சொல்லிக்கிறாரு. அந்த பிடி ராஜன்லாம் காங்கிரஸை எதிர்த்து நின்று ஜஸ்டிஸ் கட்சிக்கு சார்பில் அவரும் எலெக்ஷனில் நின்று தோத்தார். அப்போ காங்கிரஸுக்கு எதிரி யார்? இவங்களுக்கு ஆதரவான ஆள் யார்? வெள்ளைக்காரனுக்கு ஜஸ்டிஸ் கட்சி. அந்த ஜஸ்டிஸ் கட்சியிலேருந்து தான் தன்னுடைய வாழ்க்கையை ஆரம்பித்தார் ஈவேரா. அதுக்கப்புறம் முதல்ல அந்த ஜஸ்டிஸ் கட்சியை பிராமண எதிர்ப்பு கட்சின்னு கொண்டு வந்து அதுக்கப்புறம் தேசத்துக்கு எதிர்ப்பான கட்சி தான் ஜஸ்டிஸ் கட்சி. நிலச்சுவார்ந்தார்கள், ராஜாக்கள், ஜமீன்தார்கள் இவங்க இருந்தது தான் ஜஸ்டிஸ் கட்சி. இப்போ நீங்கள் இதில் பார்த்தீங்கன்னா ராமநாதபுரத்தில் தேர்தல் நடந்தது 1937 மாகாண தேர்தல். கேண்டிடேட் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்டிஸ் கட்சியில் வெள்ளைக்காரன் யாருன்னு நிறுத்தினா? பணக்காரன் பூரா வெள்ளைக்காரனுக்கு பயந்துக்கிட்டு வெள்ளைக்காரர்களுக்கு கேண்டிடேட்டாக நின்னவன் பூரா ராஜா, ஜமீன்தார், கோடீஸ்வரங்க தான் நின்னாங்க. அப்போ ராமநாதபுரத்தில் என்ன ஆயிடுச்சு? ராமநாதபுரத்தில் ஆளை நிறுத்துறாங்க ஜஸ்டிஸ் கட்சியில். யார் நிறுத்தினாங்க? ராமநாதபுரம் ராஜாவை போய் நிறுத்தினாங்க. எங்கள் 1937. அப்போ ராமநாதபுரம் ராஜாவை நிற்கும் போது ராஜாவை எதிர்த்து நிற்க எல்லாருமே ஓடிட்டாங்க. அந்த டைமில் ஓடும்போது ராஜாஜி போய் யாரை கொண்டு வந்து நிறுத்தினார்? பசுமன் முத்துராமலிங்கத்தேவரை கொண்டாந்து ராஜாவுக்கு எதிராக நிறுத்தினார் காங்கிரஸ் சார்பில். அன்னைக்கு ஜஸ்டிஸ் கட்சியை எதிர்த்து காங்கிரஸ் சார்பில் நின்று ஜெயிச்சவர் தான் முத்துராமலிங்கத்தேவர். அப்போ இவங்கெல்லாம் காங்கிரஸ், அவங்கெல்லாம் வந்துக்கிட்டு ஜஸ்டிஸ் கட்சி. வெள்ளைக்காரர்களின் அவங்க கைக்கூலிகள் அவங்க தான். அந்த வெள்ளைக்காரர்களின் கைக்கூலியாக இருந்த ஜஸ்டிஸ் கட்சியிலேருந்து தான் தன்னுடைய அரசியல் வாழ்க்கையை ஆரம்பித்தவர் ஈவேரா. நம்ம தமிழ்நாட்டு மக்களுக்கு ரொம்ப பேருக்கு அரசியல் வரலாறு புது தகவலாக இருக்குது. இதெல்லாம் தமிழ்நாட்டு நான் சொல்கிறதெல்லாம் உண்மையான கேட்குறவங்கெல்லாம் போய் வெரிஃபை பண்ணுங்கிறேன். இப்படித்தானே அரசியல் வரலாறு உருவானது. அதாவது பிரிவினை இதிலிருந்து தான் இவங்க ஆரம்பித்தவங்க. அதனால் பிரிவினைங்கிறது இவங்க ரத்தத்தில் ஊறினது. ராசா பேசுகிறாருன்னா அவங்க கட்சி கொள்கை தான் பேச வைக்கிது. கருணாநிதியே அந்த தானே கொண்டு வந்தார். மாநில சுயாட்சி, மாநில சுயாட்சின்னு வேறு மாதிரி பேசினாங்க. ஆனால் அவர் செய்த அத்தனையுமே பார்த்தீங்கன்னா மாநில சுயாட்சிக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்லாமல் தான் அவங்க திமுகவுடைய கொள்கைகள். திமுக அண்ணாதுரை இருந்தவர் அது ஒரு கொள்கை பிடிப்புள்ள ஒரு கட்சியாக இருந்தது. கருணாநிதி வந்ததுக்கப்புறம் அது வசதிக்காக உருவாக்கின கொள்கையெல்லாம் தூக்கி போட்டாங்க. அதனால தான் 1973, 74 கச்சத்தீவை விட்டு கொடுக்கறதுக்கு அவங்க முடிவு பண்ணும்போது இந்திரா காந்தி இவ்வளவு ஒரு பிரிவினைவாத ஒரு கோரிக்கையை வச்சுருந்தவங்க அப்படியே சரண்டர் ஆகி வாய் திறக்காமல் மௌனத்தமாக இருந்து அன்னைக்கு இதை பறி கொடுக்கறதுக்கு திமுக தானே காரணம். இந்திய எதிர்ப்பு போராட்டத்தில் கள்ளக்குடியில் போய் தண்டவாளத்தில் தலை வச்சு படுத்து வருதான கருணாநிதி. அதே கச்சத்தீவோ நம்ம உரிமைகளோ பறிக்கும் போது 74 தான் 2 நடந்தது. காவேரி காவேரிக்கும் தமிழ்நாட்டுக்கும் கர்நாடகாவுக்கும் தமிழ்நாட்டுக்கும் 1924 காவேரி ஒப்பந்தம் இருந்தது. அந்த ஒப்பந்தத்தின்படி காவேரியை நம்ம சமமாக தான் பகிரணும்.
குறுக்கணைகள்லாம் கட்ட முடியாது. 50 வருட ஒப்பந்தம் அது. 1974 ஒப்பந்தம் முடிஞ்சது. அந்த கருணாநிதி இந்த அளவுக்கு பிரிவினைவாதத்தை பேசுகிறவர் தமிழ்நாட்டு உரிமையை எப்படி காப்பாற்றிருக்கணும்? அதை புதுப்பிச்சாரா? அந்த ஒப்பந்தத்தை புதுப்பிக்கலைன்னா வசதியாக போயிடுச்சு. காவேரியின் குறுக்க கபினியிலெல்லாம் தடுப்பணைகளை கட்டினாங்க. இன்னைக்கு கச்சத்தீவை பற்றி பேசுகிற ஸ்டாலினோ இல்லை இதுக்கு முன்னாடி இருந்த கருணாநிதி அவர்களோ கச்சத்தீவை மீட்கிறதுக்கு ஏதாச்சும் ஒரு இது கேட்டாங்களா? நடவடிக்கை எடுத்தாங்களா? இன்னைக்கு ஸ்டாலின் என்ன சொல்றாரு? பாஜக 10 வருஷமாக என்ன செஞ்சுக்கிட்டு இருந்தது? கச்சத்தீவை மீட்காமல் இவர் பறிவுறுத்துட்டு வந்துடுவாங்களாம். ஆனால் வரக்கூடிய அரசாங்கங்கள் அதை மீட்கணுமா? நீட்டுன்னு கத்துறாருல்ல. இன்னைக்கு உதயநிதி வந்து கையெழுத்து இயக்கம் நடத்தினால நீட் வந்தது யாரால? கல்வி பட்டியல், அதாவது கல்விங்கிறது இதில் நம்ம அரசியல் சட்டத்தில் மாநில பட்டியல் பொது பட்டியல்னு இருக்குது. மாநில பட்டியல் இதில் வந்து மத்திய பட்டியல், மாநில பட்டியல், பொது பட்டியல். அப்போ மாநில பட்டியலில் இருந்தது தான் கல்வி. இவங்க சோனியா காந்தியோடு சேர்ந்து ஆட்சியில் இருக்கும்போது தான் அதை வந்து மாநில பட்டியலில் இருக்கிறத பொது பட்டியலுக்கு கொண்டு வந்தாங்க மத்திய அரசாங்கம். அப்போ வாய் மூடி சும்மா இருந்துக்கிட்டு இருந்தார் இல்லை கருணாநிதி. அப்போ ஆட்சி இருந்தது கலைஞர் அவர்கள். ஆமாம், ஆட்சியில் இருந்தது மட்டும் இல்லை, மத்திய அரசாங்கத்தில் கூட்டணி ஆட்சியில் இருக்கார். சோனியா காந்தியில் இருந்த காங்கிரஸ், மன்மோகன் சிங் இவங்க தான் அதை கொண்டே வராங்க. அப்போ நீங்கள் எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கணும்ல. மாநில அரசு பட்டியலில் இருந்த கல்வியை நீங்கள் விட்டு கொடுத்தீங்க. இப்போ நீட் அவன் கொண்டு வந்தான். இந்த நீங்கள் பட்டியலை விட்டு கொடுக்கும்போதே குரல் எழுப்பி அதை தடுத்துருந்தீங்கன்னா நீட் வந்திருக்குமா? சரி, நீட்டை கொண்டு வந்தது இவங்களுடைய ஆட்சி இருக்கும்போது தானே மத்திய அரசாங்கத்தில் அதை கொண்டே வந்தாங்க. அன்னைக்கு நீங்கள் வாயை திறக்கலையே. அப்போ நீட் வந்தது காரணமே நீங்கள் தான். வந்ததுக்கப்புறம் இப்போ என்ன சொல்கிறீங்க? நீட்டை ஒழிக்கணும்னா தும்ப விட்டுட்டு வாழை பிடிக்கிற மாதிரின்னு கிராமத்தில் சொல்லுவாங்க. அது மாதிரி நீங்கள் தும்ப விட்டுட்டு மாட்டுக்கு தும்ப பிடிக்கணும். தும்ப விட்டுட்டு வாழை பிடிச்சிங்கன்னா மாடு அடங்காது. அதுக்கு தான் சொல்லுவாங்க. நீங்கள் தும்ப விட்டுட்டீங்க. விட்டுட்டு இப்போ கத்துறது பூரா என்னென்னா பாஜகன்னு விட்டு உரிமைகளை விட்டு கொடுத்ததே நீங்கள் தானே. ஓகே சார், தொடர்ந்து பேசுவோம். நன்றி. நன்றி.